பேட்டிகளுக்கு கூட இவங்க சொல்றாங்க இதை பற்றி உங்க கருத்து என்ன, அவங்க சொல்றாங்க அதை பற்றி உங்க கருத்து என்ன, இவங்க 2 பேரும் சொல்றாங்க அதை பற்றி உங்க கருத்து என்ன. நான் ஊடக நண்பர்களை தவறுன்னு சொல்லக்கூடாது, எப்பொழுதுமே ஊடக நண்பர்களை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம், ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு நம்ம 19 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பார்க்கணும், சில சேனலுக்கு 50 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து நம்ம பார்க்கணும். ஆனா ஊடக நண்பர்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயா தான் ஒரு டெலிவிஷன் தொலைக்காட்சி நியூஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நீங்க போய் ஒரு டாடா ஸ்கையோ அல்லது முக்கியமா ஒரு பிரைவேட் சேட்டலைட் ஆபரேட்டர் போய் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா 50 பைஸ் ஃப்ரீ டு வேர் அல்லது 1 ரூபாய் இருக்கும். இது இந்தியாவுடைய தலை சிறந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து 19 ரூபாய் கொடுத்தா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. அப்ப ஒரு நல்ல ஒரு உண்மையான நேர்மையான நடுநிலைமையான குவாலிட்டியான ரொம்ப நுணுக்கமான ஒரு நியூஸ் சேனல் வேண்டும் என்றால் அதற்கு நாமும் கூட என்கரேஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதாவது ஃப்ரீ டு வேர்னா அவங்களுக்கான காம்படிஷன் இருக்கு, அந்த வருமானத்தை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில நாளேட்டுடைய அதிபர் சொன்னார், அன்னைக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே எடுக்காம நான் ஒரு நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு 17 ரூபாய் 50 பைசா காசாகும். ஆனா பேப்பர் நான் உங்களுக்கு எனக்கு 5-6 ரூபாய் 6 ரூபாய் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 12 ரூபாய் என்னுடைய பேப்பர் கிராஸ் சப்சிடி ஆகிறது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா. அப்படிதான் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ நிறைய இடத்துல பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிலும் குறிப்பாக கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பெரிய கை. மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தான் இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் நிறைய டெலிவிஷன் சேனலுக்கு வரக்கூடிய வருமானத்துல பெருமளவு அவங்களுக்கு தான் வருது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட். அதனாலதான் இந்த பிசினஸ்ல என்ட்ரி பேரியர் இஸ் குவைட் ஹை. ஒரு பிசினஸ் பண்ணும்பொழுது முதல்ல ஒரு சிஓ கேட்பாரு என்ட்ரி பேரியர் எவ்வளவு இருக்கு. தமிழகத்துல இன்னைக்கு ஒரு ஊடகம் பண்றாங்கன்னா என்ட்ரி பேரியர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வந்து இன்னைக்கு ஊடக பிசினஸ் தமிழகத்துல. அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள நம்முடைய ஜனம் டிவி வந்திருக்காங்க. இது சாதாரண ஒரு நிகழ்வு இல்லை. ஏன் வந்திருக்காங்கன்னா இதற்கான தேவையை கண்டுபிடிச்சிருக்காங்க. தேசியம் குறைவாக தமிழக மண்ணிலே பேசப்படுகிறது, தேசியத்தை அதிகமா பேச வைக்கணும், மிக முக்கியம். அதை தாண்டி செய்தி என்பது இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. நேற்று பிரான்ஸ்ல பார்த்துருக்கீங்க, ஒரு பிரதமர் பிரான்ஸுக்கு போறாங்க. இந்தியாவுடைய முதல் இந்தியராக பிரான்சினுடைய ஒரு உயரிய விருது கிடைக்கும். நேற்று மட்டும் அந்த நியூஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. அது ஒரு இடத்துல மட்டும் பாருங்க, அந்த ஒரு செக்மெண்ட்ல எத்தனை நியூஸ் இருக்கு பாருங்க. அதன் பிறகு அந்த பெரேட்ல, அந்த பெஸ்டில் பெரேட்ல முதலாக இந்திய நாட்டினுடைய நம்முடைய குடியரசனுடைய கண்டிஜென்ட் பங்கேற்கிறாங்க. அந்த கண்டிஜென்ட்னுடைய லீடர் ஒரு இந்திய பெண். அது பாருங்க ஒரு பெரிய நியூஸ் உள்ள இருக்காங்க. ஒரு மெசேஜை கொடுக்குற வேர்ல்டு நரி சக்தினா என்ன, பெண் சக்தினா என்ன, அதையெல்லாம் தாண்டி அங்கே நம்முடைய பிரதமர் பேசிய பேச்சு